ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஐஎஸ் ஃபேஷன் ஸ்கூலில் சைடில் பிக் பார்க்குறீங்களா? இந்த டிசைன் பேட்டர்ன் ஏற்கனவே கட்டிங் மார்க்கிங் எப்படி பண்ணுங்கிறது இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இதில் ஸ்டிச்சிங் வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஓகேங்களா? தைக்கும்போது கேன்வாஸ்க்கு மேலேயே எட்ஜில் நான் தைச்சிட்ருக்கேன். ஸ்டிச்சிங்கோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 2.5 நம்ம தைப்போமோ அதோட கொஞ்சம் கம்மியாக வச்சு தைக்கணும். ஓகேங்களா? அப்போ தையல் நமக்கு நீட்டாக வரும். அதுக்காக தான். ஓகேங்களா? ஒவ்வொரு டைமும் ஸ்கேலப்பு அந்த இடம் முடிகிற இடத்துல நிறுத்திட்டு நீடில் நிறுத்தி அதுக்கப்புறம் திருப்பி ஸ்கேலப் மேலே தைக்கணும். ஓகேங்களா? ஃபுல்லாகவே ஸ்டிச்சஸ் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டாக தைக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்கேலப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையாக தைக்கணும். நெக்ஸ்ட்டு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நாச்சஸ் போடணும். ட்ரிம்மர் வச்சு ஃபஸ்ட் டைம் தைக்கிறீங்க அப்படின்னா ட்ரிம்மர் வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ கட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ திருப்பிக்கலாம். லைனிங்காக உள்பக்கம் திருப்பணும். ஓகேங்களா? திருப்பிட்டு அயன் பண்ணணும். ஓகே, ஒவ்வொரு ஸ்கேலப்பும் பர்ஃபெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. இப்போது நான் மேல் பக்கம் காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி ஸ்கேலப்பில் எங்கேயாவது சுருக்கம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள் சுருக்கம் இருக்குது. அப்போ உள்பக்கம் திருப்பி இந்த இடத்துல ட்ரிம்மர் வச்சு தையலை ஒட்டி கட் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீட்டாக இருக்கா? ஓகேவா? நீங்கள் அந்த ட்ரிம்மர் வச்சு குட்டியாக கட் பண்ணுறீங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு பேக் சைடு நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். எட்ஜில் தைக்கணும். குட்டி தையலை வச்சு தைங்க. பெரிய தையலை வச்சு தைச்சிங்க அப்படின்னா ஃபினிஷிங் நீட்டாக வராது. ஃபுல்லாகவே குட்டி தையலை வச்சு தைக்கணும். நிறுத்தி பொறுமையாக தைக்கணும். ஓகே, ஃபுல்லாகவே ஸ்டிச்சஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எட்ஜில் தான் கரெக்டாக அந்த எட்ஜிலேயே தையல் போட்டுட்ருக்கேன். இந்த ப்ளவுஸோட ஃபுல் ஃபினிஷிங்கும் கடைசியில் வீடியோவில் காமிச்சிருக்கேன், பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது டெய்லரிங் கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் உங்களோட ப்ளவுஸுக்கு இந்த பேட்டர்ன் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நீட்டாக யூனிக்காக இருக்கும். இந்த மாதிரி டெய்லரிங் டிப்ஸுக்கு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.